मैडम ये तो 38 है, आप 38 के कहाँ है? उठाइए आप। பிஜேபிக்கு 400 விட்டு விடுங்கள், 300 விட்டு விடுங்கள், அந்த மெஜாரிட்டி நம்பரான 272 விட்டு விடுங்கள். அவர்களால் 233 நம்பரை கூட தாண்ட முடியவில்லை என்று கூறினால் நீங்க நம்ப ఎట్లా తెలుసు సార్ మీకు? మీరు ఉల్టా నాకు చెప్తున్నారు ఏంటండి? మీ పేరేందండి? మరి ఏమి డ్యూటీ చేస్తున్నారా టైం పాస్ చేస్తున్నారా? Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் 2024 களத்திலிருந்து வரக்கூடிய காற்று மாறி வீச தொடங்கிவிட்டது, அலை மாறிவிட்டது என்று கூறினால் நீங்க நம்புவீர்களா? எந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் மோடி கூறினாரோ, அதாவது அப்கி பார் 400 பார் என்று கூறினாரோ, இந்த முறை 400க்கும் மேல என்டிஏவிற்கு கிடைத்துவிடும் என்று கூறினாரோ, அது சாத்தியமில்லை என்று கூறினால் நம்புவீர்களா? இந்த விஷயம் களத்திலிருந்து வெளிவரக்கூடிய phase 1, phase 2, phase 3 மற்றும் phase 4 இருந்து வெளிவரக்கூடிய அந்த ரிசல்ட் பிஜேபிக்கும் புரிந்துவிட்டது, என்டிஏவிற்கும் புரிந்துவிட்டது, ஒட்டுமொத்த அரசியல் நிபுணர்களுக்கும் புரிந்துவிட்டது. இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது பிஜேபிக்கு 400 விட்டு விடுங்கள், 300 விட்டு விடுங்கள், அந்த மெஜாரிட்டி நம்பரான 272 விட்டு விடுங்கள், அவர்களால் 233 நம்பரை கூட தாண்ட முடியவில்லை என்று கூறினால் நீங்க நம்புவீர்களா? அந்த அனைத்திற்கான டேட்டாவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக பல தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன், பல தேர்தல் ப்ரமோஷன்ஸ்களை நான் பார்த்திருக்கிறேன், பல அரசியல்வாதிகள் பதவி ஏற்பதும் பதவி இறங்குவதும் நான் பார்த்திருக்கிறேன். கடந்த 23 ஆண்டுகளாக நான் பார்த்த பல தேர்தல்களில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலாக இருக்கிறது. கடந்த 5 6 வாரங்களாக தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், டெல்லி, பீகார் போன்ற பல மாநிலங்களிலிருந்து உங்களுக்காக செய்திகளை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வடநாடாக இருக்கட்டும், தென்னாடாக இருக்கட்டும், எந்த அளவில் என்டிஏ அல்ல இந்தியா கூட்டணியுடைய அந்த தேர்தல் போட்டி இருக்கிறது என்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் மட்டுமல்லாமல் கிரவுண்ட் ரியாலிட்டி இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது, அதை நீங்க பார்க்க போறீர்கள். phase 1 102 சீட்டுகளுக்கான போட்டி நடந்தது. phase 2 89 சீட்டுகள், phase 3 94 சீட்டுகள், phase 4 96 சீட்டுகள், ஆக மொத்தம் 381 சீட்டுகளுக்கான தேர்தல் முடிந்துவிட்டது. கிட்டத்தட்ட 400 சீட்டுகளுக்கான தேர்தல் முடிந்துவிட்டது. இந்த 400 சீட்களில் என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 4வது phase வர வர பிஜேபியுடைய பதற்றம் அதிகரித்தது. அந்த பதற்றத்துடைய பல காட்சிகளை இதே பதிவில் நான் காட்டப் போகிறேன். எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு தேர்தல் களத்தையே, டிரான்ஸ்பரண்டாக இருந்த தேர்தல் களத்தையே களங்கப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு அரசியல் கட்சி பார்க்க தொடங்கிவிட்டது. 2019ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபிக்கு கிடைத்தது 303 சீட்டுகள். என்டிஏ கூட்டணியுடன் சேர்த்து பார்த்தால் 353 சீட்டுகள் கிடைத்தது 2019ஆம் ஆண்டு. இன்னைக்கு வரை வெளிவந்த ரிசல்ட் பிரகாரம் நீங்க பார்க்கும்போது எங்க என்ன இழக்கிறார்கள், எந்த இடத்தில் பிஜேபிக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, எங்க லாபம் கிடைக்கிறது என்கிற அனைத்து டேட்டாவும் நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். கர்நாடகாவை முதலில் பார்த்து விடலாம். கர்நாடகாவில் 2019ஆம் ஆண்டு 26 சீட்டுகள், அதாவது மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை 28, 28லிருந்து 26 சீட்டுகள் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு போனது. இந்த தேர்தல் ரிசல்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக 10 சீட்டுகள் அவர்கள் இழக்க போறார்கள். 353லிருந்து 10ஐ கழித்தீர்கள்னா 343 சீட்டுகள். மகாராஷ்டிரா ஒரு பக்கம் ஒரிஜினல் என்சிபி, டியூப்ளிகேட் என்சிபி, இன்னொரு பக்கம் ஒரிஜினல் சிவசேனா, டியூப்ளிகேட் சிவசேனா. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா
மகாராஷ்டிராவின் மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை 48. இதிலிருந்து பிஜேபி கையில் என்டிஏ கையில் இருக்கக்கூடிய சீட்டுகள் 42. இதிலிருந்து நேரடியாக 20 சீட்டுகள் என்டிஏ கூட்டணிக்கு நஷ்டம் வரப்போகிறது. அப்போ இந்த கணக்கு 323ஆக இன்னும் சரிகிறது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 28 சீட்டுகள், குஜராத்தில் இருக்கக்கூடிய 26 சீட்டுகள், ரெண்டுமே சேர்த்தீர்கள்னா 54. இந்த 54 சீட்ல இருந்து நேரடியாக இவர்கள் கையில் இருக்கக்கூடிய சீட்டுகள், இப்போ இருக்கக்கூடிய சீட்டுகள் 51. இந்த 51 சீட்ல இருந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிராக போகக்கூடிய சீட்டுகள், நெகட்டிவில் போகக்கூடிய சீட்டுகள் 10, அதாவது 313 சீட்டுகள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய 10 சீட்டுகள், பஞ்சாபில் இருக்கக்கூடிய 13 சீட்டுகள், டெல்லியில் இருக்கக்கூடிய 7, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4, சண்டிகரில் இருக்கக்கூடிய 1, எல்லாத்தையுமே சேர்த்தீர்கள்னா 35 சீட்டுகள். இது 35லிருந்து 26 சீட்டு நேரடியாக பிஜேபி என்டிஏ கூட்டணியிடம் இருக்கிறது. 10 சீட்டுகள் இங்கேயும் காணாமல் போய்விடும். மொத்தம் 303. அப்படியே சரைஞ்சுக்கிட்டே வருது பாருங்க நீங்க. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மொத்த சீட்டுகள் 55. என்டிஏ கூட்டணியிடம் இருக்கக்கூடிய சீட்டுகள், இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீட்டுகள் 49. இங்கேயும் 10 சீட்டுகளை இழக்க போறார்கள். 293 கணக்கு வருகிறது. உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். 80 சீட்டுகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீட்டுகள். உத்தராகண்டில் இருக்கக்கூடிய 5 சீட்டுகள் நேரடியாக இவர்கள் கையிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 62 சீட்டுகள், மொத்தம் 64 சீட்டுகள், மொத்தம் 69 சீட்டுகள் இவர்கள் கையில் இப்போ இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா 15 சீட்டுகளை பிஜேபி இழக்கப் போகிறது. மொத்தம் 278 வந்து நம்பர் நிற்கிறது. 400 இல்லை, இப்போ 278க்கு வந்துட்டோம். பீகார்ல பார்த்தீங்கன்னா 40 சீட்டுகள் மொத்த சீட்டுகள். இதுல இருந்து 39 சீட்டுகள் நேரடியாக பிஜேபி கையில் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் நான் கூறக்கூடிய அனைத்துமே மினிமம் நம்பர்ஸ் தான், மேக்சிமம் எதுனாலும் உயரலாம். மினிமம் 15 சீட்ஸ் பிஜேபி அண்ட் என்டிஏ அலைன்ஸ் இஸ் கோயிங் டு லூஸ். 263. வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, சிக்கிம், இந்த 7 சீட்களை நீங்க பார்க்கும்போது எல்லாத்தையுமே சேர்த்தீர்கள்னா 53 சீட்டுகள். இந்த 53லிருந்து பிஜேபி கையில் இருக்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை 19. இந்த இடத்திலிருந்தும் பிஜேபி கையிலிருந்து 15 சீட்டுகள் நழுவ போகிறது. 19லிருந்து 15 போயிடும். மொத்தம் 253. இந்த 253 சீட்டுகளுக்கான கணக்கு 100 சீட்டு பிஜேபிக்கு லாஸ் ஆகிறது போன தேர்தலில் இருந்து. 2019ஆம் ஆண்டு 353 சீட்டுகளில் இருந்த என்டிஏ கூட்டணி இந்த நான் பட்டியல் போட்டு காட்டிய இந்த மாநிலங்களிலிருந்து இழக்கக்கூடிய சீட்டுகள் மட்டுமே 100 சீட்டுகள் நேரடியாக. சரி, ஒரு சில இடங்களில் பிஜேபிக்கு லாபமும் வரப்போகிறது. இதையும் நீங்க பார்த்து விடலாம். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மொத்த சீட்டுகள் 73. என்டிஏ கூட்டணி கையில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீட்டுகள் 5. இன்னும் ஒரு 5 சீட்டுகள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகிறது. மொத்தம் 10 சீட்டுகள் தென்னிந்தியாவிலிருந்து இவர்கள் கிடைத்துவிடும். ஆந்திர பிரதேசத்தை நீங்க பார்த்தீர்கள்னா டிடிபியோட அலைன்ஸுடன் இருக்கிறார்கள். அங்கே ஒரு 10 சீட்டுகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் 15 சீட்டுகள் தென்னிந்தியாவிலிருந்து பிஜேபிக்கு கிடைக்கும். இதை நீங்க கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா பிஜேபி 65 சீட்டுகளை இழக்கப் போகிறது. என்டிஏ 15 சீட்டுகளை இழக்கப் போகிறது. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 80 சீட்டுகளை இவர்கள் இழக்கப் போகிறார்கள். பிஜேபிக்கு வெறும் 233 சீட்டுகள் மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. 70 சீட்டுகளை பிஜேபி நேரடியாக இழக்கிறது. என்டிஏ கூட்டணியும் இழக்கிறது. அவர்களுக்கு ஒரு 35 சீட்டுகள் கிடைக்கும். ஆக மொத்தம் 268 சீட்டுகள் மட்டும்தான் இப்போதைக்கு வரக்கூடிய கணக்கு. இதே அதிகமாக போனால் அது வேற ஒரு கணக்கு. 268 சீட்டுகள் கிடைத்தால் கூட பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அலை மாறிவிட்டதா? 4வது ஃபேஸ்லேயே அலை மாறிவிட்டதா என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதையடுத்து உங்களுக்கு முன்பு ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பியிருக்கிறார்கள். கோதி மீடியா வழியாக, பொலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக. என்ன நடந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் 3வது முறையும் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க போகிறார், 3வது முறையும் பிஜேபி தான் வரும் என்று நான் போட்டு காட்டிய அந்த கணக்கை நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அது சாத்தியப்படாது. வேறொரு குறுக்கு வழியில் அவர்கள் போனார்கள். அந்த குறுக்கு வழி ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டது. சூரத்தில் நடந்தது.
இந்தோரில் நடந்தது. தேர்தல் நடப்பதற்கு முன்பே அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி பெற்று வைத்து விட்டார்கள். வாராணசியில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதற்கான ஒரு தனி வீடியோவை இன்னைக்கு நான் போட போகிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக யார் எந்த கேண்டிடேட் வந்தாலும் அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்மையே வாங்க மறுத்து வருகிறார்கள். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியே பயந்து போயிருக்கிறார் என்று தானே அர்த்தம். அந்த வீடியோ இன்னைக்கு இரவு வரும், அதை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். சரி, 4வது ஃபேஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டுகளுக்கான கணக்கை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதாவது 102 முதல் ஃபேஸில், 89 இரண்டாவது ஃபேஸில், 94 மூன்றாவது ஃபேஸில், 96 நான்காவது ஃபேஸில், மொத்தம் 381 சீட்டுகள். சரி, இந்த 381 சீட்டுகளில் காற்று எப்படி மாறியது, எப்படி அந்த அலை மாறியது என்று நீங்க பார்க்கும்போது அதற்கான ஒரு சில உதாரணங்களையும் நான் எடுத்து desperation to win the election, desperation to get 400 numbers. அந்த துடிப்பு, எப்படியாவது இந்த தேர்தலை நாம் வெற்றி பெற்று விட வேண்டும், எப்படியாவது இந்த 400 நம்பரை நாம் அடைந்து விட வேண்டும். 400 நம்பர் கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் மானத்தை காப்பாற்றுவதற்காகவது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற அந்த வெறியில் ஒட்டுமொத்த பிஜேபி களமிறங்கிவிட்டது. ஹைதராபாத்திலிருந்து ஒரு வீடியோ வெளியானது. மாதவி லதா என்கிற இந்த கேண்டிடேட், ஓவைசிக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த கேண்டிடேட் எந்த அளவில் தேர்தல் பிரச்சாரத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அலைக்கழித்து வருகிறார் என்று நீங்க தொடர்ந்து பார்த்து, இந்த பெண்மணியை எத்தனையோ முறை டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்க வேண்டும், ஆனால் எந்த விதமான ஆக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த அளவில் ஒரு மசூதியை பார்த்து வில்லம்பு விட்டாரோ, எந்த அளவில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது கையில் சிவலிங்கத்தை வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி காட்டினாரோ, ஒரு மதத்தை எந்த அளவில் நீங்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு வரக்கூடாது என்று எந்த அளவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த லாவை எடுத்து வைத்திருக்கிறதோ அந்த அனைத்தையும் இவர்கள் உடைத்திருக்கிறார்கள். கடைசி நாளான தேர்தல் அன்று இவர் செய்த விஷயம் அடுத்த லெவலில் போய் நிற்கிறது. இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். ஹைதராபாத்திலிருந்து வெளிவந்த இந்த வீடியோ நேரடியாக போலிங் பூத்திற்குள்ளேயே புகழ்ந்த ஒரு கேண்டிடேட் எப்படி அவருக்கு இந்த பவர் கிடைத்தது, எந்த அதிகாரத்தை வைத்து இவர் உள்ள போனார் என்ற எந்த விதமான விஷயத்தையும் யாருமே எடுத்துக்காட்டவில்லை. பின்னாடி போலிங் ஆஃபீஸர் இருக்கிறார்கள், இந்த புறம் போலீஸ் நிற்கிறது. அங்க ஓட்டு போட சென்ற பெண்கள், முக்கியமாக மைனாரிட்டி இஸ்லாமிய பெண்கள், அவர்களிடமிருந்து அந்த அவர்களுடைய அடையாள அட்டைகளை, ஓட்டர்ஸ் ஐடியை, ஆதார் கார்டை செக் செய்த ஆரம்பித்த பெண்மணி. இந்த வீடியோ வைரல் ஆகிவிட்டது. இந்த வீடியோ வைரல் ஆன உடனேயே இப்போ நேற்று தான் இவர் மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். ஆனால் எஃப்ஐஆர் போட்டதற்கு பின்பு மாதவி லதா தன்னுடைய டிஃபென்ஸில் கொடுக்கக்கூடிய விஷயம் இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. புர்கா அணிந்திருந்தார்கள், அதனால் இவர்கள் போகஸ் ஓட்டு போடுவதாக எனக்கு தெரிந்தது, அதனால் நான் செக் செய்தேன். இவரிடம் அந்த அதிகாரம் இருக்கிறதா என்று நாங்கள் அலசி பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு டீட்டெயில்டான ரூல் புக்கை விட்டிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து கடந்த 75 ஆண்டுகளாக எந்த விதத்தில் இந்த நாட்டில் தேர்தல்கள் நடந்ததோ அனைத்துமே இந்த ரூல் புக் பிரகாரம் தான் நடக்கிறது. இந்த ரூல் புக் பிரகாரம் மாதவி லதாவிற்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க மாஸ்க் அணிந்திருந்தாலோ இல்லை ஒரு புர்கா அணிந்திருந்தாலோ அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அந்த பெண்ணுடைய இல்லை அந்த நபருடைய அடையாள அட்டையை பார்க்கலாம் வெரிஃபிகேஷனுக்காக. மாதவி லதா அதை செய்யலாமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இன் த போலிங் பூத் அவர் வெளியில வந்து அவர் அந்த அடையாள அட்டையை பார்க்கலாம். ஆனால் மாதவி லதா அங்கே இருக்கலாம். இவர் சார்ந்த ஒரு நபர் போலிங் ஏஜென்ட் அவர் செக் செய்யும் போது நீங்க உண்மையான நபரை தான் பார்க்கிறீர்களா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அடையாள அட்டை சரியாதானா இருக்கிறது, நீங்க எழுதுறது சரியா இருக்கா இல்லை என்று நீங்க பார்வையிடலாமே ஒழிய நீங்க யாரையுமே செக் செய்ய முடியாது. இது தெளிவாக தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரூல் புக்கில் இருக்கிறது. ஏன் தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுவரை இந்த பெண்மணி மீது ஆக்ஷன் எடுக்கவில்லை? ஏன் இவரை டிஸ்குவாலிஃபை செய்யவில்லை? செய்ய மாட்டார்கள். பாப்பா பச்சாலேங்க, இவருடைய பாஸ் காப்பாற்றி விடுவார் என்று. இது முதல் இடம் என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக இல்லை. இதே போன்ற இன்னொரு சம்பவம் நடந்தது.
தர்மபுரியை சார்ந்த அரவிந்த் என்கிற இந்த நபர், தமிழ்நாட்டு தர்மபுரியில், இதுவும் ஆந்திராவில் இருக்கிறது. இந்த நபரை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, நிசாமாபாத் என்கிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரி அரவிந்த் என்கிற இந்த நபர். இதற்கு முன்பு இவரை பற்றி பல்வேறு சர்ச்சையான செய்திகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த முறை பிஜேபிக்கு 400 சீட்டுகள் கிடைத்துவிட்டால் நாங்கள் கான்ஸ்டிடியூஷனையே மாற்றி விடுவோம், இந்த நபர் பேசியதுதான். இவரும் ஒரு போலிங் பூத்திற்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை மிரட்டி இருக்கிறார். இவர்கள் போகஸ் ஓட்டு போட வந்திருக்கிறார்கள், இவர்கள் அந்த முகத்தை காட்டிதான் ஓட்டு போட வேண்டும் என்கிற பல்வேறு விஷயங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஒரு சந்தேகப்படுறீர்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரியிடம் நீங்க போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம். அந்த அதிகாரியை வைத்து நீங்க அந்த அடையாள அட்டைகளை பார்க்கலாம். ஆனால் நீங்க நேரடியாக எந்த அளவில் அந்த போலிங் பூத்திற்குள்ள போய் மிரட்டியிருக்கிறீர்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ఓటేయడానికి ఎవరు వచ్చిండ్రు? ఎట్లా తెలుస్తుంది మీకు? ఎట్లా తెలుస్తుంది మీకు? మీరు ఉల్టా నాకు చెప్తున్నారు ఏంటండి? మీ పేరేందండి? మరి ఏమి డ్యూటీ చేస్తున్నారా, టైం పాస్ చేస్తున్నారా? మరి అలా కాదండి, మీరు ప్రిసైడింగ్ ఆఫీసర్, వాళ్ళు ప్రాబ్లం చేస్తున్నారు, ఓటే చేస్తారా? ఇప్పుడు మన ఓటరా కాదా ఎట్లా తెలియాలి మీకు? మరి ఎట్లా తెలియాలండి మీకు? பிஜேபியினர்கள் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. இது போன்ற பல்வேறு கதைகள், பல்வேறு காட்சிகள் ஒரு 15 நாட்களாகவே உங்களுக்கு முன் வந்து கொண்டிருக்கிறது. இதே இடத்தில் வைஎஸ்ஆர் சிபியுடைய எம்எல்ஏவான சிவசங்கர், குண்டூரை சார்ந்த நபர், விவிஐபி ட்ரீட்மெண்ட் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவில் கிடைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள் ஓட்டு போடுவதற்காக. இவர் குறுக்க பாய்ந்து நேரடியாக உள்ள செல்ல பார்த்திருக்கிறார். அதே வரிசையில் நின்றிருந்த இன்னொரு நபர் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். சார், நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்க இந்த வரிசையில் வந்துதான் ஓட்டு போடணும் என்று. உடனடியாக தொண்டர்களுடன் சென்ற சிவசங்கர் கேள்வி கேட்ட நபரை ஒரு அறை விட்டு விட்டார். அடுத்த நொடி எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் சப்ரஸ் ஆகி இருக்கிறார்கள் நீங்க பாருங்கள். அடுத்த நொடி அந்த நபரும் எம்எல்ஏ மீது கை வைத்து விட்டார். உங்களுடைய மரியாதை என்ன ஆனது? உங்களுடைய மானம் என்ன ஆனது? ஒரு காமன் மேன் உங்களை அடிக்கும் வரை நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீர்கள். இவருடைய போன குண்டர்கள், சப்போர்ட்டர்ஸ்கள் அந்த நபரை தும்சமாக்கி விட்டார்கள். நல்ல அடி. சரி, ஆனால் இந்த இடம் ஏன் நடந்தது என்று நீங்க பார்க்கும்போது இந்த நபர் மீது இந்த ஆக்ஷன் எடுக்க முடியவில்லை, சிவசங்கர் மீது இந்த ஆக்ஷன் எடுக்க முடியவில்லை. இதை தாண்டி தர்மபுரியின் அரவிந்தை பார்த்து நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை, மாதவி லதாவை பார்த்து இந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கேண்டிடேட்ஷிப்பை இன்னைக்கோ பறிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவரை பற்றியும் நீங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இதற்கு மேல் நீங்க பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் வெளிவந்திருக்கிறது. சுப்ரியா சுலே, சரத் பவாரின் மகளான சுப்ரியா சுலே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து ஒரு சீரியஸான அலிகேஷன் எடுத்து வைத்திருக்கிறார். அதை பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். உஜ்ஜைன், மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனை சார்ந்த பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஏஜென்ட் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸர் கிடையாது, பிரிசைடிங் ஆஃபீஸர் அங்க பூத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு மோடிஜி கி ஜெய், மோடிஜி கி ஜெய், மோடி 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 என்று கூச்சல் போட்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வீடியோ பதிவிட்டு இந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்து எப்படி சாரி சாரி என்று கூறுகிறார் என்று நீங்க பாருங்கள். மன்னித்து விடுங்கள், நான் தவறாக செய்து விட்டேன் என்று ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர், இதே போன்ற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் சண்டிகரில் மேயர் எலெக்ஷன் போது கேமராவை பார்த்து பார்த்து அந்த கோடுகளை கிழித்தார். அதே போன்ற பெண்மணி தான் பாருங்கள். नहीं, वो करना ही नहीं, इनने कबूल भी लिया अपनी गलती, अपनी मतलब नहीं इनको यार। आपने बोला कि नहीं बोला? सॉरी बोला ना, मैंने बोला तो सॉरी, कान पकड़ के सॉरी बोल रही हूँ। இந்த நிலையில் அத்துமீறல்களை ஒரு அரசியல் கட்சியின் நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது. சுப்ரியா சுலே போட்ட இந்த ட்வீட்டை ஒரு முறை பாருங்கள். ஒரு டிவி ஸ்கிரீனை நீங்க பார்க்கிறீர்கள், பல கட்டங்கள் இதில் இருக்கிறது, சிசிடிவியோடைய கட்டங்கள். சுப்ரியா சுலே போட்ட இந்த ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். ஆஃப்டர் த போலிங் ஆஃப் பாராமதி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி, த சிசிடிவி Godawan were
the EVM are kept switched off for 45 minutes this morning. பாராமதி என்கிற இடத்தில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்பு எந்த கோடவுனில் இவிஎம் மிஷின்கள் வைத்திருந்ததோ அந்த இவிஎம் மிஷின்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் 45 நிமிடங்கள் வரை சிசிடிவி கேமரா வேலை பார்க்கவில்லை. எந்த இடத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுமோ அந்த இடத்திலிருந்தே சிசிடிவி கேமரா காணவில்லை. மின்சாரம் போய்விட்டதா, டிஃபெக்ட் ஆகிவிட்டதா, அப்போ பேக்கப் கூட கிடையாது. இந்த லட்சணத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூறக்கூடிய விஷயம், நாங்கள் டிரான்ஸ்பரண்டான முறையில் இந்த தேர்தலை நடத்தி வருகிறோம் என்று. இந்த பதற்றத்தை நீங்கள் பார்த்தீர்களா உங்களுக்கு புரிய வரும். இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான ஜாதி வெறியை, மதவெறியை பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் பிஜேபி திணித்திருக்கிறது என்று. இந்த காட்சியை என்னால் காட்டப்பட முடியாததனால் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முஃப்த் ராஷன் பாஜ்பா கா खाओगे वोट देंगे किसी और को. பிஜேபியின் இலவச ராஷனை நீங்க உண்ணுவீர்கள், சாப்பிடுவீர்கள், ஆனால் ஓட்டு மட்டும் வேறொரு நபருக்கு போடுவீர்கள். இந்த நபர்கள் 2 கான்ஸ்டேபிள்கள், உத்தரப்பிரதேசத்தின் 2 கான்ஸ்டேபிள் அந்த இடத்தில் வந்த தலித்களை அடித்திருக்கிறார்கள். அந்த நபர் யாரிடமோ பேசிட்டு இருந்திருக்கிறார் போல. நான் பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டேன் என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த கான்ஸ்டேபிள் உடனடியாக அந்த நபரை பிடித்து எந்த அளவில் அடியால் அடித்திருக்கிறார்கள் என்று அந்த காட்சியை நான் காட்ட மாட்டேன். இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு புரிந்து எந்த அளவில் இந்த நாட்டில் அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஒரு சில நபர்கள் இதை பற்றி எழுதியும் இருக்கிறார்கள். மோடி சர்க்கார் में किसी तरह का जातिवाद का जहर वह भेदभाव कूट कूट के भरा है, आप लोग खुद ही देख पाएंगे. பிஜேபி அரசாங்கத்தில் எந்த அளவில் ஜாதி வெறியை பரப்பியிருக்கிறார்கள் என்று இந்த காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். इस अखबार ने बड़ी हिम्मत दिखाते हुए सत्य को छापा है. இந்த நியூஸ் பேப்பர் உண்மையை மிகவும் தைரியமாக எழுதியிருக்கிறார்கள். देश के सबसे बड़े राज्य उत्तर प्रदेश के एक दलित व्यक्ति को पुलिस के 2 होमगार्ड ने बुरी तरह पीटते हुए बोला कि फ्री का राशन नरेंद्र मोदी जी का खाते हो और वोट किसी और को दोगे. 2 होम गार्ड्सகள், கான்ஸ்டபிள் கூட கிடையாது, ஹோம் கார்ட்ஸ்கள் நரேந்திர மோடியுடைய ஃப்ரீ ராஷனை நீங்க சாப்பிடுவீர்கள், ஆனால் ஓட்டு மட்டும் இன்னொருத்தருக்கு போடுவீர்கள். எந்த நரேந்திர மோடி ராஷனை வழங்குகிறார்? இந்த நாட்டு வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துதான் பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 3 வருடங்களாக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார். இந்த நாடு 3 trillion எக்கனாமியாக உயர்ந்து விட்டது என்று கூறக்கூடிய இதே நாடு, இதே அரசாங்கம் மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை 80 கோடி ஏழைகளுக்கு நாங்கள் இலவச ராஷனை வழங்குகிறோம் என்று. அப்போ 80 கோடி ஏழைகளை நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 22 கார்ப்பரேட் நபர்களை வளர்ப்பதற்காக. எந்த 140 கோடி மக்களை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசி வருகிறாரோ. இன்னொரு வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் என்னைக்கு நான் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தையை பேச தொடங்குகிறேனோ அன்னைக்கு சமூகத்தில் வாழ நான் தகுதியற்றவன் என்று நீங்க புரிந்து கொள்ள. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ஆங்கர் இந்த பேட்டி எடுக்கிறார், ஆனால் நீங்க இந்த இடத்தில் இதை பேசினீர்கள் என்று யாரும் எடுத்து காட்டவில்லை. இந்த வீடியோவை நீங்க பாருங்கள். 2 வீடியோவும் போட்டு காட்டுகிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பேசினார், அதற்கு முன்பு அவர் என்ன பேசினார் என்று. முஸ்லிம் என்கிற வார்த்தை அவர் பேசினாரா இல்லையா என்று நீங்களே காது கொடுத்து கேட்டுப்பார்கள். ஹிந்தியில் பேசினால் கூட முஸ்லிம் என்கிற வார்த்தை உங்களுடைய காதுகளில் நிச்சயமாக ஒலிக்கும். देंगे. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे. घुसपैठियों को बांटेंगे. स्टेज पर आपने मुसलमानों का जब जिक्र किया तो घुसपैठिया, ज्यादा बच्चा पैदा करने वाला, इसकी क्या जरूरत आन पड़ी? मैं हैरान हूँ जी, किसने आपको कहा कि जब ज्यादा बच्चों की बात होती है तो सिर्फ मुसलमान का नाम जोड़ देते हैं? क्यों मुसलमान के साथ अन्याय करते हैं आप? हमारे यहाँ गरीब परिवारों में भी ये हाल है जी, उनके बच्चों को पढ़ा नहीं पा रहे हैं.
किसी भी समाज के हो, गरीबी जहाँ है वहाँ बच्चे भी ज्यादा हैं। तो आप कह रहे हैं मुसलमान अलग था, ज्यादा बच्चा पैदा करने वाला अलग था? मैंने न हिंदू कहा है न मुसलमान कहा है। मैंने कहा कि भाई आप उतने बच्चे हो जिसका आप लालन पालन कर सको। எந்த அளவில் பிஜேபியின் பதற்றம் வெளிவந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நேற்று 3 நாட்களாக ஷாம் ரங்கீலா மற்றும் ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் அனைத்து நபர்களுமே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக தன்னுடைய கேண்டிடேட் அந்த அப்ளிகேஷனை போட போகும்போது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவர்களை விரட்டெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றின ஒரு தனி வீடியோவை நான் இன்னைக்கு பதிவிட போகிறேன். ஷாம் ரங்கீலா ஒரு காமெடியன். நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியில் கலந்து கொள்வதற்காக அந்த அப்ளிகேஷனை போட்டால் கூட அவருடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். அவருடைய அப்ளிகேஷன் மட்டுமல்ல, மோடிக்கு எதிராக யாருமே நிற்கக்கூடாது என்கிற ஒரு புதிய ஃபார்முலாவை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சூரத்தில் நடத்தி முடித்து விட்டார்கள், இந்தோரில் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ 3வதாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக யாருமே களமிறக்கக்கூடாது என்கிற விஷயத்தை வாரணாசியிலும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்கிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா உண்மையாகவே இந்த நாட்டு மக்களுடைய விஷயங்களை எடுத்து காட்டுகிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் எக்ஸ்பர்ட்ஸ் உண்மைதான் பேசுகிறார்களா? அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் புரிந்து கொண்டு ஓட்டு போட போகிறார்கள் என்று அறிந்து எங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட போகிறார்களோ, முக்கியமாக இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களில் டிஸ்டர்பன்ஸை பிஜேபி கிரியேட் செய்ய தொடங்கிவிட்டது. மாதவி லதா, தர்மபுரி அரவிந்த் அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதற்கு மேல் நான் காட்டிய அந்த பட்டியலை இன்னொரு முறை நீங்கள் பார்க்கலாம். அந்த பட்டியலிருந்து வெளிவந்த அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது பிஜேபிக்கு இந்த முறை 230-33 சீட்டுகளை தாண்டி கிடைக்கவில்லை என்கிற அந்த உண்மையை 4வது ஃபேஸ் எலெக்ஷன் எடுத்து காட்டிவிட்டது. இன்னும் 3 ஃபேஸ் எலெக்ஷன் மீதம் இருக்கிறது. அதில் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ரொம்பவே கவனமாக இதற்கு மேல் இந்த நாட்டு மக்கள் விழித்து கொண்டு ஒவ்வொரு செய்தியும் பாருங்கள். காரணம், அடுத்த 3 கட்ட தேர்தலில் எது வேணாலும் நடக்கலாம். எந்த அளவில் வேணாலும் ஒரு அரசியல் கட்சி கேவலமாக இந்த நாட்டு தேர்தலை கையாளலாம். அதனால் ஆஸ் a citizen of India, இந்த நாட்டு குடிமக்களாகிய நீங்கள் தேர்தலை சரியாக நடத்துவதற்காக என்னெல்லாம் தேவையோ நீங்கள் அதை கையிலிடுங்கள். கேள்விகளை கேளுங்கள். தேர்தல் ஆணையத்திடம் கேள்விகளை கேளுங்கள். இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேளுங்கள். எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் பாரபட்சம் பார்க்க வேண்டாம். உங்களுடைய தொகுதியில் சரியாக தேர்தல் நடக்கவில்லை என்றால் அதற்கான படங்களை பிடிங்கள், அதற்கான கேள்விகள் எழுப்புங்கள். எங்கள் போன்ற பல சேனல்கள் இருக்கிறது. இந்த போன்ற சேனல்களுக்கு நீங்கள் அனுப்பினாலே போதும். நாங்கள் தைரியமாக இது போன்ற ரிப்போர்ட்களை எடுத்து காட்டுவதற்காக தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.